இந்த saree 1000 rupeesக்கு கிடைக்கிறத நம்பவே முடியல. அவ்வளோ அழகாக இருக்குது. இது 1000 rupeesக்கு வாங்கினேன்னு சொன்னால் யார்கிட்ட சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. பேசாமல் இந்த saree நம்ம செல் பண்ணால் என்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையா செல் பண்ணிடுவோமா? ஃபோன் எடுத்து கால் பண்ணி பார்ப்போம். ஹாய் ரம்யா. ஸோ நான் ஒரு saree வாங்கினேன்டி, சூப்பராக இருந்துச்சு. அதோட saree ப்ரைஸ் பார்த்தேன்னா 1300 rupees தான். ஆனால் நீ இப்போ சாரியை பார்த்தா சொல்லவே மாட்டேன், அவ்வளோ அழகாக இருக்குது. 1300க்கு ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு சொல்லுவேன். நான் வந்து அவங்க வீட்டில் வந்து உனக்கு தந்துடவா? 1300 rupees தான் இந்த saree. ஓகே தானே உனக்கு? ஓகே ரம்யா, பாய். சப்பாடி 1000 rupeesக்கு வாங்கி 1300க்கு செல் பண்ண போகிறேன். 300 rupees எனக்கு ப்ராஃபிட். நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த 1000 rupees சாரியாக நான் என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்டுக்கு அகைன் அதை என்ன பண்ண போகிறேன், செல் பண்ண போகிறேன். நான் பர்ச்சேஸ் பண்ணேன், காஸ்ட் ப்ரைஸ் அது என்னோடது. இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் செல் பண்ண போகிறேன். எவ்வளோன்னு சொன்னேன்? 1300 rupees அந்த சாரியோட ப்ரைஸ் சொன்னேன். இப்போ பாருங்கள், நான் அதை பர்ச்சேஸ் பண்ணது என்னோட காஸ்ட் ப்ரைஸ். என்னோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 1000 rupees. நான் என் ஃப்ரெண்டுக்கு எப்படின்னு சொன்னேன்? 1300 rupeesன்னு சொல்லேன். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு நான் அதை செல் பண்ண போகிறேன். 1300 rupeesக்கு செல் பண்ண போகிறேன். ஸோ இதில் எனக்கு எவ்வளோ ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு? 1000க்கு வாங்கி 1300 கொடுக்குறேன்னா ப்ராஃபிட் எவ்வளவு? ப்ராஃபிட் வந்து 300 rupees. இதுதான் என்னோட ப்ராஃபிட். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்லாம் என்னென்னு பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ்னால் நான் அதை வாங்கிட்டு அகெயின் நான் இன்னொருத்தவங்களுக்கு செல் பண்ணுறது, அது செல்லிங் ப்ரைஸ். அதில் நான் ஏதாவது சம் அமௌண்ட் அதிகமாக வச்சுருக்கேன் அப்படின்னா அதுதான் என்னோட ப்ராஃபிட்.